ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரைடே குட்டி விலாக் பார்க்கலாமா? இது நாள் எடுத்த விலாக் தான். ஆனால் ஃப்ரைடே நான் வேறு சமைச்சேன். ஃப்ரைடே விலாக போடுறதுனால ஃப்ரைடே விலாக்னு சொல்லிட்டேன். நைட்டுக்கு ஹஸ்பண்ட் மீன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில் போயிருந்தாங்க. கடலில் ஃப்ரெஷ்ஷாக பிடிச்ச மீன், ஐஸே போடாத மீன் கொண்டுட்டு வந்தாங்க. மீன் என்னமோ கொஞ்சம் பொடுசாக தான் இருந்துச்சு. சரி கொண்டுட்டு வந்துட்டாங்க, குறை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே சொல்லலை. சரி ஃப்ரிட்ஜில் வைங்க, வெளியில் கொடுத்து கட் பண்ணி வாங்கி காலையில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் கட் பண்ணி கொடுக்குறேன், மீன் கொஞ்சம் பொடுசாக தான் இருந்துச்சு பாருங்களேன். ஆனால் சூப்பராக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மட்டும் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்க வெட்டுற டைமுக்குள்ளேயே நான் வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக 10:30 மணி ஆச்சு நாங்கள் குழம்பு வச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட்றதுக்கு. ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு. ஏன்னா ஐஸ்லேயே போடாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கடலில் பிடிச்சதோடையே வாங்கி குழம்பு வச்சோம்னா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க அந்த மாதிரின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு நான் எப்பவும் வைக்கிற ஸ்டைலில் தான் குழம்பு வச்சுருந்தேன். எனக்கே நம்ப முடியல. ஏன்னா இறாலு, கனவா இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மீன் ஒரே ஒரு டைம் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் வெலை மீன் இவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. வெட்டி நல்லா நீட்டாக நம்மள மாதிரியே வெட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாதி குழம்பு வச்சுட்டு பாதி எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு எங்கள் ஊர் ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் ஊரில் கடல் இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கள் சீசனில் ஒரு மீன் படம். கும்பலா மீன், அப்புறம் நெய் மீனுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாங்கள். அந்த மீன்லாம் படும்போது நைட்டே வாங்கி காய்ச்சுவாங்க எங்கள் ஊரில், எங்கள் தெருவுக்குள்ளே. நான் கூட கேட்பேன், ஏன் இப்போவே வைக்கணுமாம்மா, காலையில் வைக்கலாம்லம்மா அப்படின்னு சொன்னால், இல்லை இது ஐஸ் போடாத மீன், ஃப்ரிட்ஜில் வச்சு காய்ச்சறதை விட அப்போவே பச்சை பச்சைன்னு காய்ச்சினோம்னா, ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சின்ன பிள்ளையில உட்காந்து விளாண்டுட்ருப்போம். எங்கள் அம்மா அப்போ தான் நைட்டுக்கு குழம்பு வச்சு தருவாங்க எங்களுக்கு. அந்த ஞாபகம் வந்துருச்சு. மீதி மீன் இருந்துச்சு, மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நாளைக்கு லஞ்சுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் முதல்ல கீரை வச்சுருந்தேன் இல்லையா கொஞ்சம், அந்த கீரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் மீனையும் ஃப்ரை பண்ணி கூடவே மாம்பழம் கட் பண்ணி கொடுத்தேன். காலையில் சப்பாத்தி போட்ட மாவு இருந்துச்சு. அதே நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுட்டு இந்த மீன் குழம்பையும் சுட சுட வச்சு சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ தான் தெரியுது எதுக்கு இப்போ நைட் பச்சை பச்சுன்னு இந்த மாதிரி காய்ச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா குழம்புமே நல்லா வந்துருந்துச்சு. லாஸ்ட்டாக ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தியை போட்டு மீனையும் வச்சு முருங்கைக்காயை வச்சே கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.